இங்க வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போதுங்க. நான் இன்னைக்கு தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்ட டைரக்டாவே சொல்லிட்டேன், அது வரைக்கும் ஸ்மூத்தா போதுப்பா சபை. ஒன்ஸ் நீ எந்திரிச்சாவே அதுல இருந்து சண்டைன்னு ஆரம்பிக்குது. வாயத் திறந்தாலே பொய், வாயத் திறந்தாலே அவதூறு, வாயத் திறந்தாலே சாக்கடை கழிவு மாதிரி பேசுகிற நம்ம முதல் போட்ட அமைச்சரை ஒரே போட்ட நம்ம பிரேமலாத விஜயகாந்த் அம்மா. ஆதவ் அவர்கள் எழுஞ்சி நின்று பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியாக போகிற சட்டமன்றம் ஆதவ் எழுஞ்சி பேச ஆரம்பித்ததோட சட்டமன்றமே கலவரமாக மாறிடுது. காரணம் என்னன்னா, ஆதவ் வாயிலேருந்து வர வார்த்தைக்கு அத்தனைமே பொய். வாயத் திறந்தாலே மனுஷன் பொய்யா பேசிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல, அதாவது எதிர்கட்சிக்காரங்க மேலே ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது எதிர்கட்சிக்காரங்களுக்கும் கோவம் வரும். அப்போ அது சண்டையில தான் முடியும். இவர் சண்டைக்கு இழுக்க மட்டும்தான் பார்க்குறாரு. சண்டைக்கு இழுத்தாருன்னா அங்கே மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆதவ் அவர்கள் இப்போ வரைக்குமே சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பற்றி பேசுறதே கிடையாது. திமுக தனிச்சு நிற்குமா, திமுக கூட்டணி இல்லாமல் நிற்குமா, திமுக அதை பண்ணிச்சா இதை பண்ணிச்சான்னு திமுக மேலே உள்ள வன்மத்தை மட்டுமே தான் அங்கே அவர் பேசியிருக்காரு. மக்கள் பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. ஆதவ் அவர்கள் இந்த லைவை அவருக்கு சாதகமாக நல்லா பயன்படுத்துறாரு. தாவேக்காரங்க அத்தனை பேருமே லைவை அவங்களுக்கு சாதகமாக பொய் செய்தியை பரப்பி, அதாவது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை லைவில் பேசுகிற விஷயம் ரீல்ஸாக வெளியில் போய் அது மக்கள் மத்தியில் உண்மையாக மாறுற மாதிரி ஒரு ஏற்பாடை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் லைவை ஒரு 15 நிமிஷம் தாமதமாக ஒளிபரப்புறதுக்காக இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அது நல்லது. அப்போ தான் இந்த பொய் செய்திலாம் வெளியில் பரப்பாமல் அவை குறிப்பிலேருந்து அப்போவே நீக்கப்பட்டாங்கனாக்கா ரீல்ஸாக வெளியில் ஷேர் ஆகாது. இது தாவேக்காக்கு இது பெரிய ஐடியா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவை பொய் செய்தி வெளியில் போய் மக்கள் மத்தியில் உண்மையாக மாறணும். அதுக்கான வேலையை தான் இவங்க இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை எடுத்தாங்கனாக்கா ரொம்ப நல்லது.